Hey guys, welcome to my channel. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். அண்ட் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட்லே பயங்கரமான இப்போ ரீசெண்டான ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக். இந்த உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கிது இந்த டாப்பிக்கை கேட்டுட்டு, இந்த விஷயத்தை கேட்டுட்டு. இட்ஸ் நத்திங் பட் த எப்ஸ்டின் ஃபைல்ஸ், எப்ஸ்டினோட ஃபைல்ஸ். ஸோ யார் இந்த எப்ஸ்டின்னு பார்க்கலாமா? ஒரு சாதாரண மனுஷன் தாங்க. எப்படி அவ்வளோ பெரிய பணக்காரனா? திடீர்னு ஒரு பண ஆசையில தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு பெரிய பணக்காரனாகி ஜெஃப்ரி எப்ஸ்டின் வந்து ஒரு அமெரிக்கன், ஒரு ஆக்சுவலி ஹீஸ் அ ஒயிட் கை, ஒரு வெள்ளைக்காரன், சரிங்களா? அவன் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்திருக்கான், நம்மள மாதிரி ஒரு காமன் பர்சனாக தான். அண்ட் வாட் ஹீ ஸ்டார்டட் டூயிங் இஸ் லைக் ஒரு ஃபினான்ஷியராக, ஒரு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு ஃபினான்ஷியராக மாற ஆரம்பிச்சிருக்கான். ஒரு சாதாரண காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ஒரு ஃபினான்ஷியராக மாற ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இப்படியே ஃபினான்ஷியராக மாறி ஸோ பில்லியனியர்ஸ் எல்லாத்தையும் அவனோட இதில் சர்க்கிளில் கொண்டு வந்திருக்கான். பெரிய பெரிய பில்லியனியர்ஸ், பெரிய பெரிய ரிச்சஸ்ட் பீப்புள், லைக் ராயல் பீப்புள் அண்ட் பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாத்தையும் அவனோட சர்க்கிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். ஸோ என்ன பண்ணுறான், இவன் வந்து வெளியில் ஒரு ஒரு ஐலாண்ட் வாங்குறான், தனியான தீவு. பிகாஸ் இவன் பண்ண வேலைகள்லாம் அப்படி. ஸோ அதனால யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு தீவு வாங்கியிருக்கான். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கான். ஸோ அவன் ஒரு பில்லியனராக மாற்றிக்கிட்டான். இப்படி சம்பாரிச்சு என்ன பண்ணான் அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களை வச்சு செக்ஸ் டிராஃபிக்கிங், செக்ஷுவல் அப்யூஸ், இந்த ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 5 வயசுலேருந்து 13 வயசு பொண்ணுங்க தான் இவனோட டார்கெட்டே. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சில பேர்த்துக்கு பண ஆசை, சில பேர்த்துக்கு வந்து கிஃப்ட்ஸை கொடுத்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவான். சில பேர்த்து தூக்கிட்டு கடத்திட்டு வந்துடுறான். ஸோ இப்படி கொண்டு வந்து சின்ன சின்ன குழந்தைங்களையும் கூட, சரிங்களா? ஸோ எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த குழந்தைங்கள வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறது, செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணுறது, லைக் பெரிய பெரிய பில்லியனியர்ஸ், லைக் பணக்காரவங்க, ரிச்சஸ்ட் பீப்புள், லைக் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க அண்ட் பிஸ்னஸ் மேன் அண்ட் லைக் ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்க, அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க எல்லாரையும் ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கிட்டு, அவனோட சர்க்கிளில் வச்சுக்கிட்டு, அவங்களுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் சப்ளை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், அவன் என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவான், அது எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணுவான், இன்க்ளூடிங் டைம், டேட், எல்லாத்தையும் ரெக்கார்டிங், ஃபைலிங் எல்லாமே. என்ன இது வந்து எங்கே போக போகுதுன்னு எனக்கு உண்மையிலுமே தெரில. இது அவங்க வருஷக்கணக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறையா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ டேப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்கள். தட் இஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பு அண்ட் முன்னாள் யுஎஸ் பிரசிடெண்ட்டான நம்ம பில் கிளின்டன் அண்ட் ராயல் பீப்புள் சேர்ந்தவங்க, ஃப்ரம் நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி, இவ்வளோ பேரும் அதில் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பிஸ்னஸ் பீப்புள், ஏகப்பட்ட பேர் அதில் இருக்குது. எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அண்ட் நம்ம பில் கேட்ஸு, எலான் மஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றதுனால அவங்க தப்பு பண்ணதாக கிடையாது. அண்ட் அந்த மீல்ஸில் சில பேர் வந்து ட்ராவலிங் ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ அதில் இடம் பெற்றிருக்கு. ஸோ ஆக்சுவலி ஒரு டைம் வந்து 2008 ஐ கெஸ், அப்போவே இவனை வந்து போலீஸ் பிடிச்சாங்க ஒரு டைம். ஆனால் இவன் வந்து பெருசாக ஒரு ஆதாரங்கள் இல்லாதனால அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் பெருசாக தண்டனையும் கிடைக்கல அவனுக்கு, சின்ன சின்ன தண்டனை. பட் இந்த லாஸ்ட்டாக மாட்டினும் போது அண்ட் வாட் ஹேப்பன்ட் இஸ், அவனை ஜெயிலில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ வாட் ஹீ ஸ்டார்டட் டூயிங் இஸ், எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் தான் அங்கே போகிறவங்க எல்லாரோட வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இல்லையா? ஸோ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் நிறைய பேர்த்த. ஸோ நிறையா காரியங்கள் சாதிச்சிருக்கான் அதை வச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், இவன் கடைசியாக மாட்டுறான், இவனை ஜெயிலில் போடுறாங்க. போட்டுட்டு லைக் அங்கே நார்மலாக தான் இருந்திருக்கான். சடனாக வந்து ஆக்சுவலி போலீஸ் வந்துட்டு இவன்கிட்ட கேட்டிருக்காங்க யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் சொல்லியிருக்கான், ஓகே யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க நான் சொல்கிறேன், பட் என்ன நீங்கள் வந்து லைக் பெருசாக தண்டனை இல்லாமல் பார்த்துக்கணும் என்ன, அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கான் போலீஸ்கிட்ட. ஸோ எல்லாம் ஓகே ஆகிருக்கும் போது, தட்ஸ் பிஃபோர் லைக் அவன் இறந்து போகிறதுக்கு ராத்திரி முன்னாடி வந்துட்டு
திடீர்னு சிசிடிவிஸ் அங்கே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க போலீஸில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து 2 போலீஸ் வந்து அந்த செல்லை கிராஸ் பண்ணி போய் போய் வந்துட்டுருக்கணுமாமா. திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ் ஹாஃப் அன் ஹவர் ஆகியும் அங்கே போகலையாம் 2 போலீஸும். கேட்டால் தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க போலீஸ். என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ட் போலீஸ் கடைசியாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி. இதில் வந்து நான் வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இஃப் யூ ஆர் திங்கிங் சம்திங் எல்ஸ் நீங்கள் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இதுதான் எப்சன் ஃபைல்ஸ். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அப்படியே வெளியிட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ என்ன ரீசனுக்காக அப்படி வெளியிட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ அந்த விக்டிம்ஸாக இருக்கவங்க நிறைய பேர்த்தோட ஃபோட்டோஸ் அப்படியே வெளியில் வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் கோயிங் டு சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட். ரியலி எனக்கு தெரியலைங்க. ரொம்ப ரொம்ப பாவங்க ஆக்சுவலி. ஸோ ஸோ நிறைய பொண்ணுங்க விக்டிம்ஸாக இருந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஹீ டிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியல. அண்ட் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆஃப் பில் கேட்ஸ் டெல்லிங் தட் அனதர் பேண்டமிக் வில் பி தேர். அண்ட் நம்ம எலான் மஸ்க்கு கூட சொல்லியிருக்காரு, இன்னும் வர 5 இயர்ஸில் வேர்ல்டு வார் வரும் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு வார் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே எனக்கு தெரியலைங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுது எனக்கு எதுவுமே தெரில. உங்களுக்கு ஏதாவது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ் ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? ஸோ நீங்கள் வந்து அவன் இறந்துட்டானா இல்லை உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ. பை பாய்.